ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு வார பலன்களை சொல்லக்கூடிய பதிவு. 7 நாட்களுக்கான பலன் சிம்ம லக்னத்திற்காக இந்த பதிவு. அதாவது பிப்ரவரி 24 சனிக்கிழமை முதல் மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்கள்ல நம்மளுடைய பிறந்த லக்னமான சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் எந்தெந்த பாவத்தின் வழியாக நமக்கு பலனை தருகிறார் என்று பார்க்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறை. அதனால நம்ம லக்னம் பிறந்த லக்னத்தின்படி நீங்க பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி சிம்ம ராசி என்று சொன்னால் உங்களுடைய லக்னத்தை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே தெரிவு செய்து கொண்டு அந்த லக்னத்திற்கு உண்டான பதிவை தேடி எடுத்து மாற்றி பார்க்கும். இப்போ 7 நாட்கள்ல முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மகன் நட்சத்திரம் நம்மளுடைய சிம்ம ராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப சந்திரன் மனசுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம், கேது கொஞ்சம் குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டு பண்ற கிரகம். அந்த மக நட்சத்திரத்துல போறதுனால அந்த கேதுவானவர் நமக்கு எப்பேற்பட்டவர், நம்மளுடைய ஜனஜாத்துல நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத வச்சு நமக்கு சில விஷயங்களை அவர் செய்வார். இப்ப கேது எங்க இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய வாக்குஸ்தானத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கன்னி ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு. இப்ப இந்த சந்திரனும் கேது நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறதுனால மன ரீதியாக நீங்க சந்திரன் கேது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மன ரீதியாக சில பேருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம், சில பேருக்கு தத்துவ விசாரங்கள் ஏற்படலாம். அதாவது சைக்கலாஜிக்கலா திங்க் பண்றது. சில பேருக்கு நிறைய அறிவுபூர்வமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்றது இதெல்லாம் நடக்கும். எப்படி இருந்தாலும் வேலை சார்ந்து நீங்க பயன்படுத்தும் போது பணவரவுக்கு உகந்த நல்ல நாளாக இது அமைகிறது. உங்களுடைய ஈடுபாடு பணவரவை நோக்கி இருக்கும். அதுல பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 25 பூரம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் நமக்கு 6ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அதுக்கு ஏதாவது லோன் கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் சாதகமான நாள் தான். செவ்வாய் கிரகம் கூட, பூமிகாரகனான செவ்வாயும் கூட அங்க சுக்கரனோட சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால இது சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க மற்றும் மருத்துவத்துறையில இருக்கவங்க, உணவு தயாரிப்பு உடை தயாரிப்புல இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனுங்கிறது ஹெல்த் ரீதியா சில பேருக்கு செவ்வாய் என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட வலி, அதே போல தசை பிடிப்பு நோய்கள். சுக்கிரன் என்பது இனிப்பு சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்டது, இரத்த நாளங்கள் மற்றும் நமக்கு சுரப்பிகள் ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்டது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்த நாள் நமக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம். கன்னி ராசியில சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமா பயணிக்கிறார். 8ல அதாவது 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, சனி கூட சேர்ந்து இருக்காரு. ராகுனுடைய நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு. ராகு 8ல இருக்காரு. 8ல இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரத்துல சூரியன் பயணிக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பு, தடுமாற்றங்கள், பிற சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மன நெருக்கடிகள் அல்லது வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிச்சுக்கோங்க. சூரியனும் சனியும் ஆகாது, பகை கிரகங்கள். அதனால தந்தை உறவு, தந்தை வர்க்க சம்பந்தப்பட்டவர்களுடைய உறவு, இதுல எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். அதே போக புதுசா கஸ்டமர் வர்றாங்க, பார்க்க போறோம், அவங்ககிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி கொண்டு போய்க்கணும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 27 அஸ்த நட்சத்திரம். அதனால இன்னைக்கு செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். அதுக்கேற்ற வரவும் உங்களுக்கு சேரும். அதனால இன்னைக்கு நல்ல நாளாக நீங்க எடுத்துக்கலாம். வருமானத்துக்கு உண்டான நல்ல நாள். குடும்ப உறவுகள் மேம்பாடுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். விவசாயம், அனைத்து விதமான உற்பத்தி தொழில் இதுகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 28 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம். காலையில 7:32க்கு ஸ்டார்ட் ஆகுது. கன்னியில 2 பாதமும்
துலாத்துல 2 பாதமும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. சித்திரைங்கிறது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்மளுக்கு செவ்வாய் 4-9 உரியவர். அவர் வந்து 6ஆம் இடத்துல திருவோண நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அவரும் திருவோணத்துல இருக்கிறதுனால. அதனால இன்னைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மைகள், வேலைகள்ல அங்கீகாரம், ஒரு சிறப்பான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, ஒரு வழக்கிலிருந்து வெற்றி பெறுவது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 29/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் காலையில 10:21க்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப துலா ராசியில சந்திரன் போறாரு. நம்மளுக்கு வந்து 3ஆம் இடம். ஆனா ராகு வந்து துலா ராசியில சந்திரன் ராகு நட்சத்திரத்துல போறதுனால ராகு நம்மளுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நட்சத்திரத்துல போற சந்திரன் என்ன பண்ணும்? ஞாபக மறதி, கைப்பொருள் செலவுல பண்றதுல ஏதாவது மிஸ் ஆகிறது, பொருள் தவற விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். 8இல் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வாக்குவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, தனியா டிரைவ் பண்ணாம கூட யாராவது டிரைவ் பண்ண கூட நமக்கு சக நண்பரை வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமாக இன்வால்வ் பண்ணிங்கன்னா அது நமக்கு அதிகமான பிரச்சனைகளை தரும். அதனால் இப்போ வட்டிக்கு வட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதாயிடும். இன்றைய நாளில் வந்து அதிக செலவுகளை தவிர்த்துருங்க. சில விஷயத்தை தள்ளி போடுங்க. புது முயற்சிகளில் இறங்காதுங்க. இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி நண்பகல் 12:48 வரைக்கும் இருக்கு. அதனால அது வரைக்குமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குருவனுடைய விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்ப குரு பகவான் நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பை கொடுப்பாரு, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாரு, ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கொடுப்பாங்க, ஒரு ப்ரொமோஷன், வளர்ச்சி, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு, இறையருள், கோயில் காரியங்கள், பூர்வீகம், பெரியவர்கள் ஆசை இதெல்லாம் கிடைக்கும். அனைத்து விதமான தொழில் ரீதியாக நன்மையான நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே சிம்மத்துக்கு இந்த வாரம் எப்படின்னா, செவ்வாய் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து ஒரு வலுவான சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. சந்திரனுடைய சாரத்துல அந்த சேர்க்கை நிகழுது. அப்படிங்கும்போது வெளிநாட்டு வேலையில் இருக்கவங்க, அதே மாதிரி இடம் மாதிரி வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடம் வலுத்தாலே தொழிலுக்கு பலம், அதனால வருமானத்துக்கு பலம் சிறப்பாக இந்த வாரம் அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.